செய்கிற செயலில் ஆர்வம் இருக்க மாட்டுது, அதுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்க மாட்டுது அப்படின்னு கேட்குற அன்பரோட கேள்விக்கு ஐயா சொல்கிற பதில் என்னன்னு கேட்கலாம். நம்ம இதில் நான் ஒரு மெம்பராக தான் இருக்கேன். என்ன மெம்பர்னு தெரியல. என் ஃபுல் நேம் குகநாதன், பேரே குகன். நீங்கள் பார்த்துருக்கீங்க, நான் ஒரு தொப்பி போட்டுருவேன். கொஞ்சம் ஃபேஸில் கையில் காலெல்லாம் கொஞ்சம் இந்த ஒயிட் ஸ்கின் மாதிரி இருக்கும். நம்ம அந்த ஆட்டோஃபேஜ் எல்லாம் இது பண்ணோம். ஆமாம், ஆட்டோஃபேஜ். அது ஒரு 2 கோர்ஸ் முடிச்சிட்டேங்க. 30 days 40 days, அப்புறம் இன்னொரு 30 days. அது ஸ்ட்ரெச் 96 days முடிச்சிருங்க. சரிங்க சார், அது எப்படியாவது நான் முடிச்சிடுறேன். இப்போ இந்த வேலை தேடுறதுனால கொஞ்சம் சிரமமா இருக்கு. வேலை ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் தொலைவ முடியல. இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் தொலைவிட்டு இருக்கிறேன். இண்டஸ்ட்ரி 50 வயசு ஆகுது. அதனால ஐடி இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா 50 வயசுக்கு மேல ரொம்ப அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. பட் வயசு பெருசு இல்லை. பட் நம்ம ஏதாவது நிறைய நண்பர்கள் இருக்காங்க, அதை வச்சு நான் புஷ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா தூக்கம் சரியா வர மாட்டேங்குது. ஞான விடுதலை இது மன விடுதலை அடைஞ்சிட்டேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த இதை எடுத்துக்கிடுங்க. பேரமா ஒரு பிராணாயாமம் கற்றுக் கொடுக்குறோம்ங்களா? ஆமா, அப்படி இந்த தொண்டை குழி அப்படி இழுத்துட்டு அதுல நீங்க எப்படியும் குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் பண்ணணும். 1 மணி நேரம் கூட பண்றதுக்கு பண்ணாலும் நல்லதுதான். குறைஞ்சபட்சம் அரை மணி நேரமா பண்ணணும் ஒரு நாளைக்கு. சரிங்க. மார்னிங் ஈவினிங் அரை மணி நேரம் அந்த மாதிரி அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் பிரச்சனை இருக்காது, தூக்கம் நல்லா வரும். சரிங்க. அப்புறம் இந்த இது ஒழுங்கா வர மாட்டேங்குது. அது நைட்டு தூக்கம் வரதால காலம்பரை 10 மணி 11 மணிக்கு எனக்கு ரொட்டீனா உடம்புல அந்த எனர்ஜி வர மாட்டேங்குது, ஆர்வம் வர மாட்டேங்குது. நம்ம உட்காந்து பண்ணணும். அந்த தோல் வலிக்கு பரவாயில்ல, தோல் வலி காலத்துல எல்லாம் கூட மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ஆனா முதலைக்கு ரொம்ப உடலும் நல்லா இருக்கு, மனமும் நல்லா இருக்கு. அதுல மாறுபாடு இல்லை. பட் நம்ம அந்த உத்வேகமும் நல்ல எனர்ஜியும் வர மாட்டேங்குதுயா, அது ஒண்ணு. அப்புறம் தூக்கத்தை சைக்கிள் சரியா வர மாட்டேங்குது. உங்களுக்கு ட்ரபிள் வந்தனாலே பிறகு அதை காப்பாத்திடணுங்கிற எண்ணம் வந்துரும்ல. அதான் என்ன இல்ல, உங்களுக்கு பிரச்சனை வருது இல்ல, உடம்புல பிரச்சனை இருக்குல்ல. ஆமா, இந்த பிரச்சனை தான் உங்களுக்கு இதுக்கு ஒரு ஊக்க சக்தியை கொடுக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால அந்த இதை ஊக்க சக்தியா பயன்படுத்திக்கிடுங்க. சரிங்க சரிங்க. என்னென்ன பண்ணணுமோ அதை முடிவு எடுத்துக்கிடுங்க. அப்படி பண்ணணும்னு முடிவு எடுத்துக்கிடுங்க. அந்த முடிவை மட்டும் மாத்திராதுங்க. மாத்திரலாம்னு சொன்னா அந்த முடிவே உங்களுக்கு சக்தியை கொடுத்துரும், இந்த எனர்ஜியை கொடுத்துரும், ஆர்வத்தையும் கொடுத்துரும். சரிங்க சரிங்க. முடிவு எடுத்துக்கிடுங்க. என்னென்ன பண்ணணுமோ அதை முடிவு எடுத்துக்கிடுங்க. வேலை தேடணும்னா அதுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. வேலை தேடுறதுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறேங்க அதெல்லாம் ஒரு முடிவா எடுத்துக்கிடுங்க. இப்படி பண்ணணும் முடிவு எடுத்துக்கிடுங்க. பண்ணணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவை மட்டும் மாத்தாம இருந்துக்கிடுங்க. இருந்தானே தேவை காலப்போக்கில் உங்களுக்கு அந்த தேவையான எனர்ஜி, ஆர்வம் எல்லாமே வந்துடும். சரிங்க. நல்ல முடிவு மட்டும் நல்ல முடிவா எடுத்துட்டு அதுவே சக்தியும் உத்வேகத்தையும் கொடுக்கும். அதுலயே நம்ம பயணிக்கலாம்னு சொல்றேன். ஆமா ஆமா, அது என்ன முடிவா இருந்தாலும் சரி, நல்ல முடிவா இருந்தாலும் சரி, மோசமான முடிவா இருந்தாலும் சரி, நீங்க எடுக்கிற முடிவை மாத்தாம இருந்துக்கிடணும். அவ்வளவுதான். ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவை அப்படியே மாத்தாம இருந்துக்கிடுங்க. அப்புறம் மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த முடிவு பலம் இல்லாம போயிடும். அதனால ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவுல கடைசி வரைக்கும் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிடுங்க. ஓகே, முடிவு ஒண்ணும் இல்லையா, கஷ்ட நஷ்டங்கள் வருது, அது பினான்சியலா அது கூட ஓகே, அதையும் மேனேஜ் பண்றேன். பட் முடிவுங்கிறது இது நல்ல வேலைக்கு போகணும், நல்ல சம்பாதிக்கணும், இதுதான் ஒரு முடிவு, வேற எதுவும் இல்லை. சரி சரி. ஓகே சரி ஓகே, ரொம்ப நன்றி. நான் இந்த முடிவை எடுத்துட்டு அதே பாதையில போறேன். சரியா சரி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தேடல் மற்றும் வாழ்வியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள ஐயாஸ் அகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.